ஆஷுராவுடைய நாளில் இந்த 3 வேளைகள் நாம் நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாள். இந்த பிறை 10வது நாளுக்கு ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படும். இந்த ஆஷுராவுடைய நாளில் நம்ம 3 வேளைகள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஆமீன். முதலாவதாக இந்த ஆஷுராவுடைய நாளில் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷுராவுடைய நாளில் யார் நோன்பு வைப்பார்களோ அவர்களுடைய கடந்த வருடத்தினுடைய பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆஷுராவுடைய நாளில் 2 நோன்புகள் வைக்க வேண்டும். அதாவது பிறை 9, 10 அல்லது பிறை 10, 11 2 நாட்கள் நோன்பு வைக்கணும். ஒரு நாள் நோன்பு வைப்பது மக்ரூவாக இருக்கிறது. முதலாவது அமல். இரண்டாவதாக இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் அல்லாஹ் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். என்று சொன்னால் இந்த ஆஷுராவுடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரும் நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாளாக இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். எனவே உயர்ந்தரமான நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்த நாளாக இருக்கிறது. அல்லாஹ்ட்ட சொல்லி துஆ செய்யணும், யா அல்லாஹ் உன்னுடைய நபிமார்களுக்கு வெற்றி கொடுத்த நாள் எனக்கும் வெற்றி கொடுப்பாயாக என்பதாக நம்முடைய தேவைகள் அல்லாஹ்ட்ட சொல்லி இந்த நாள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் மீது அதிகமாக தாராளமாக செலவு செய்ய வேண்டும். மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி யௌம ஆஷுரா வஸ்ஸா அல்லாஹு அலைஹி ஸாயிரி ஸனதிஹி. யார் இந்த ஆஷுராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது அதிகமாக தாராளமாக செலவு செய்வார்களோ, தாராளமாக செலவு என்பதாக சொன்னால் ஆடம்பரம் இல்லாத செலவுகள், தேவையான செலவுகள் தாராளமாக செய்வார்களோ, வஸ்ஸா அல்லாஹு அலைஹி ஸாயிரி ஸனதிஹி, அல்லாஹ் அவருக்கு அவ்வருடம் முழுவதும் தாராளமாக அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நிச்சயமாக ஆஷுராவுடைய நாளில் இந்த 3 அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆஷுராவுடைய இந்த நாளில் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஆமீன்.